சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடிக்கடி நிரம்பி வழிவதால் நீர் வீணாக வெளியேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எடப்பாடி அருகே பக்கநாடு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் அடிக்கடி தண்ணீர் நிரம்பி சாலையில் வெளியேறி வருகிறது. மேலும் மின்மீட்டர் பாதுகாப்பற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதால் மின்சாரம் தாக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கவுன்சிலரிடம் கேட்டபோது ஆட்கள் பற்றாக்குறையால் சிரமம் நீடித்து வருவதாக கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கடைசி கட்ட மாம்பழ அறுவடை நடைபெற்று முடிந்தது. இன்னும் சில நாட்களில் ஓமலூர் வட்டாரத்தில் மாம்பழ சீசன் முடிவதால் மாத்தோட்டங்களுக்கே நேரடியாக சென்று மாங்காய்களை மக்கள் வாங்கி செல்வதோடு அதனை இயற்கையாக பழுக்க வைத்து சாப்பிடுவதில் மக்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். தற்போது ஓமலூர் பகுதியில் கடைசி கட்ட மாம்பழ அறுவடையும் நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் அவ்வப்போது பொழிந்த சாரல் மழை காரணமாக ஏற்பட்ட நோய் தாக்கத்தால் நடப்பாண்டு மா விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டாலும் நேரடி விற்பனையால் ஓரளவிற்கு வருவாய் கிடைத்ததாக விவசாயிகள் கூறினர். ஈரோட்டில் கவுன்சிலர் வீட்டில் திருட முயன்ற இளைஞரை பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வீரப்பன்சத்திரம் அருகே வசித்து வரும் கவுன்சிலர் ஜெகதீசனுடன் குடும்பத்துடன் வெளியில் சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது இளைஞர் ஒருவர் வீட்டின் மாடியிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் இளைஞரை பிடித்து காவல்துறையினர் ஒப்படைத்தனர். விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்த பெண்ணை பார்ப்பதற்காக வந்தபோது கவுன்சிலர் வீட்டில் கொள்ளையடிக்க முயற்சி செய்தது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தொடர் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 2 தாபா உணவகங்கள் மூடி சீல் வைக்கப்பட்டன. அழகுபாவி மற்றும் குருவராத்தப்பள்ளி ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வந்த பஞ்சாபி மற்றும் மகாராஷ்டிரா தாபா உணவகங்களில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்து வருவது குறித்து தொடர் புகார் எழுந்தது. இது தொடர்பாக மதுவிலக்கு காவல்துறையும் பலமுறை நடவடிக்கை மேற்கொண்ட போதும் இதே அவல நிலை நிகழ்ந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் நிகழ்விடம் விரைந்த அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் 2 தாபா உணவகங்களையும் மூடி சீல் வைத்தனர். கோவை கோபாலபுரத்தில் சட்டவிரோதமாக வெளிமாநில மதுபானங்களை கடத்திவிட்ட வழக்கில் தொடர்புடைய 4 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நடப்பாண்டு மட்டும் இதுவரை 41 நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குத்தாலத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குற்றாலத்தில் 8 கிணறுகளில் ONGC நிறுவனம் மேற்கொள்ளவுள்ள பராமத்து பணிகளை தடை செய்ய கோரியும் பழைய கிணறுகளை மூட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் ஆடித்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள இக்கோவிலில் கொடிமரத்தில் வள்ளியூர் ஐயா வழி அகில திருக்குடும்ப மக்கள் சபை தலைவர் தர்மர் கொடியேற்றி வைத்தார். கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இவ்வாலயத்தில் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் 63 பெண் நாயன்மார்களில் ஒருவருமான காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து அடியார் வேடத்தில் எழுந்தருளிய பரமசிவனுக்கு அமுது படையலிடும் காட்சி நடைபெற்றது. இதில் அம்மையார் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாங்காய் மண்டி அருகே உள்ள சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார்.
கடந்த 1ஆம் தேதியன்று மாங்காய் மண்டி அருகே உள்ள சாலையில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் தவறி விழுந்து விபத்துக்குள்ளானார். இதுகுறித்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் ஒப்பந்ததாரரை கடுமையாக எச்சரித்தார். மேலும் பணியை விரைந்து முடித்து சாலை அமைக்க உத்தரவும் இட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சின்னம்பட்டி ஊராட்சியில் வசிக்கும் மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் 1000 ரூபாய் டெபாசிட் செலுத்தி ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளனர். இந்நிலையில் இந்த குழாய்கள் தரமற்ற முறையில் இருப்பதால் 8 மாதங்களாகியும் குடிநீர் வரவில்லை. இதுகுறித்து ரெட்டியப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டதற்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் சாலையின் குறுக்கே நாய் புகுந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் கீழே விழுந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. நெய்க்காரப்பட்டியில் தெருநாய்கள் அதிக அளவு சுற்றித் திரிவதால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெய்க்காரப்பட்டி பேரூராட்சி அதிகாரி கூறியுள்ளார். நீலகிரியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். கடந்த 4 நாட்களாக உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா ஆகிய 4 தாலுகாக்களில் கனமழை பெய்து வருகிறது. இத்தலார் கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க உத்தரவிட்டார். மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தடுப்புச் சுவர்கள் அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சென்னை பூவிருந்தவல்லி அருகே சாலை ஓரம் பஞ்சராகி நின்ற வாகனத்தில் இருந்து மூட்டை மூட்டையாக குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் வாகனத்தில் இருந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து 2 டன் குட்கா கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக ராஜலிங்கம், லிங்காதுரை, தமிழ் ஆகிய 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருச்செந்தூரிலிருந்து அவர்கள் சென்னைக்கு வந்து செல்லும்போது குட்காவை கடத்தியது தெரியவந்திருக்கிறது. இந்த வழக்கில் 3 வாகனங்களை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை, அவலாஞ்சி, எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் ஷூட்டிங் வட்டம் பகுதியில் சாலையின் குறுக்கே ராட்சத மரம் விழுந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றினர். இதன் காரணமாக உதகை கூடலூர் இடையே வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் உரிய அங்கீகாரமின்றி மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். நாகராஜ் இவர் போடி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உரிய அங்கீகாரமின்றி வைத்தியம் செய்து வந்துள்ளார். இதுகுறித்து பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் அவரிடமிருந்த மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்ததும் ஏற்கனவே போலி மருத்துவம் பார்த்து கைதாகி ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரியவந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே அமைந்துள்ள வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில் ஆடி திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி முதல் வெள்ளி துவங்கி தொடர்ந்து 9 வாரங்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை வழிபட்டு செல்வர். அதன்படி இன்று ஆடி மாதம் முதல் வெள்ளியையொட்டி அம்மனுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. ஆடி முதல் வெள்ளி என்பதால் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து அம்மனை வழிபட்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அரியலூர் மேலத்திருவல் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் காட்சியளித்தார். பெரிய நாயகி அம்மன் ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு 100, 200, 500 ரூபாய் என்று 2,56,000 ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளால் அம்மனை அலங்காரம் செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு வகையான மூலிகைகள், பழங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான மக்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் பில்லூர் அணையிலிருந்து 4ஆம் நாளாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது.
நீலகிரி மாவட்டம் மற்றும் அதை ஒட்டிய கேரள வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது அணைக்கு வரும் 12,000 கன அடி நீர் முழுவதும் 4 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றங்கரை ஓரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ பரிசல்கள் மூலம் ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக ஒரே ஆண்டில் ஆதி திராவிட மாணவர்கள் 25 பேர் வெளிநாடுகளில் ஆராய்ச்சி படிப்பு படிக்க சென்றிருப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்துள்ளது. உதவித்தொகை அடிப்படையில் அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, சிங்கப்பூர் பல்கலைக்கழகங்களில் PhD படிக்க இவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பு 2012-13 கல்வியாண்டு முதல் 2019-20 கல்வியாண்டு வரை 8 ஆண்டுகளில் 18 ஆதி திராவிட மாணவர்கள் மட்டுமே வெளிநாடுகளில் படிக்க விண்ணப்பித்திருந்த நிலையில் 3 பேர் மட்டுமே இத்திட்டத்தில் பயனடைந்திருந்தனர். தற்போது 25 பேர் சென்றுள்ளனர். இத்திட்டத்திற்காக தமிழக அரசு 8,94,00,000 ரூபாய் ஒதுக்கி 7,93,00,000 ரூபாய் செலவு செய்திருப்பது RTI மூலம் வெளியாகியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மலைப்பகுதிகளில் பகல் வேளையிலேயே கருமேகம் சூழ்ந்து குளுமையாக காட்சியளிக்கிறது. மலைப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் பெருக்கெடுத்து விவசாய நிலங்கள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. நீர்நிலைகள் பெருக்கெடுப்பதால் அதற்கு அருகில் முட்டையிட்டு பெருகும் தட்டான்பூச்சிகள் அதிகம் வர தொடங்கியுள்ளன. சமவெளிகளில் ஒரு வண்ண தட்டான் அதிக அளவில் உருவாகும் நிலையில் மலைப்பகுதிகளில் நீலம், சிவப்பு மற்றும் மஞ்சள் என பல வண்ணங்களில் தட்டாம்பூச்சிகள் சுற்றி வருகின்றன. கடந்த கோடை காலத்தில் கடும் வெப்பநிலை இருந்த நிலையில் தற்போது தொடர் மழையால் மலைப்பகுதிகள் வளம் மிகுந்து காணப்படுவது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பழமையான மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. பண்டாரவூத்து மலை கிராமத்தில் வசிக்கும் 150க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பே 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இந்த தொட்டி முறையான பராமரிப்பு இன்றி சிதலமடைந்து காணப்படுகிறது. இதன் அருகே வசிக்கும் மக்கள் நாள்தோறும் அச்சத்தோடு உறங்குவதாக வேதனை தெரிவிப்பதுடன் பலமுறை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் பலன் இல்லை என்று ஆதங்கப்படுகின்றனர். இந்த டாங்கியை நீங்கள் இடிச்சு கொடுங்க, எங்களுக்கு மாற்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 டைம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 3 டைமே அதை யாருமே இங்கே வந்து பார்த்துட்டு போக கூட இல்லை. புது டாங்கி ஒன்றை கட்டி கொடுத்துட்டு இதை எவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியுமோ அதை உடைச்சி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதுகுறித்து சிங்கராஜபுரம் ஊராட்சி தலைவரிடம் கேட்டபோது விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு பழைய குடிநீர் தொட்டி பாதுகாப்பாக இடித்து அகற்றப்படும் என தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விபத்தில் கால்களை இழந்த சிறுவனுக்கு செயற்கை கால் பொருத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சிறுவனின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். மெனசி கிராமத்தைச் சேர்ந்த திலகர் முத்து தம்பதியின் மகன் கௌதம் கொரோனா நேரத்தில் வீட்டின் அருகே விளையாடிய போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து சக்கரம் ஏறியதில் சிறுவனின் 2 கால்களும் நசுங்கின. இதனையடுத்து சேலம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் சிறுவனின் கால்கள் துண்டிக்கப்பட்டன. பிறகு 4 மாத சிகிச்சைக்கு பிறகு சிறுவன் வீடு திரும்பினார். கடந்த மாதம் இல்லம் தேடி கல்வியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் டி சாந்தி சிறுவனின் நிலை குறித்து அறிந்துள்ளார். பின்னர் மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் சாந்தியை தொடர்பு கொண்டு சிறுவனுக்கு செயற்கை கால் பொருத்த நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அரசின் சார்பில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 செயற்கை கால்கள் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீல் சேரில் போயிட்டு வந்தேன். அப்போ கலெக்டர் அம்மா பார்த்து எனக்கு கால் கோயம்புத்தூரில் எழுதி போட்டு வாங்கி தந்தாங்க. நான் வாங்கி தந்த பிறகு நடந்து சூப்பராக இருக்க, ஜாலியாக விளையாடு. கலெக்டர் அம்மா கால் கொடுத்த மாதிரியே எனக்கு இதை இனிமேல் மேலே கொடுத்தாங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். தென் அமெரிக்க நாடான சிலியில் 7.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சான் பெட்ரோடி அட்டகாமா நகருக்கு அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 128 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன.
இந்த நில அதிர்வு பிரேசிலிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படாத நிலையில் இதனால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.